அப்படியே தானியேல் கவிழ்ந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும். ஹல்லேலூயா. விசுவாசம் தேவனை சார்ந்து. அந்த வசந்தம் கடைசி வார்த்தை, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும். காப்பாத்துங்க தானியேல் கதர்ன மாதிரி எதுவும் பைபிள்ல எழுதல. ராஜாவே, நீங்க ஏன் என்ன போய் கை விட்டுட்டீங்க? நான் உங்களை தாங்க நம்பி இருந்தேன். நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன். புலம்பல தூக்கிட்டு போய் போடவும் கையில காலில் விழுந்து என்ன போடுறாதடா சிங்கக்கப்பில் கதறி அழல. அல்லது சிங்கங்களுக்கு போனதுக்கு அப்புறம் கூட எங்காவது தப்பிச்சு ஏறி ஓடிடலாமான்னு கூட நினைக்கல. உயிர் பழைக்க நினைக்கவில்லை. அவனுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. என் தேவன் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க. கைவிட சேதம் வர விட மாட்டாரு. ஹல்லேலூயா. டிஸ்டர்ப் பண்றதுக்கு கூட சிங்கத்தால முடியாது. இந்த விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எபில தூக்கி போடுறதுக்கு தான் முடியும். சிங்கம் கடிக்காது. பிரச்சனை கொண்டு வரதான் முடியும். உங்களை வீழ்த்த முடியாது. கிறிஸ்தவ பிள்ளைகளே, ஒரு யூதனை குறித்து நான் ஆரம்பத்துல சொன்னேன். ஒரு யூதன் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்த யூத வம்சத்துல பிறந்தவன் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறான்னு சொன்னேன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவருடைய அந்த பிரசன்ஸை விட கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்புங்க. ஹல்லேலூயா. நம்ம பயன்படுத்தப்படாததாக நம்ம ஓரங்கட்டி வச்சிருக்கிறோம் நம்முடைய ஜெயத்தை. உங்க வாழ்க்கை விசேஷமானது. உங்களுடைய அழைப்பு விசேஷமானது. உங்களுக்கு ஆவியான ஒரு விசேஷமானவர். தானியேல் என்ன? தானியேலை பத்தி இவ்வளவு நேரம் பெருமையா பேசினேன். நான் தானியேலை விட சிறப்பானவன். புதிய ஏற்பாட்டு இயேசுவின் நேரடியான ரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளையாகிய உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறபடினாலே தானியேலை விட விசேஷமானவர்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை தானியேலை கம்பேர் பண்ணுங்க. ஆனா முடிவுல சொல்லுங்க, நான் தானியேலை விட விசேஷமானவன். தானியேலை விட விசேஷமானவன். தானியேலின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். தானியேலின் காரியத்தை அவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், இடர்பாடுகள் மத்தியிலும், எதிரிகள் மத்தியிலும், பொறாமை கொண்டவர்கள் மத்தியிலும், எல்லா தடைகள் எல்லாமே நெகட்டிவாவே நடக்குது தானுடைய வாழ்க்கையில. ஆனா ஒரு நாளும் அவன் நெகட்டிவா நினைக்கல. எல்லா தடை கற்களையும் கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நான் படிக்கலாய் மாற்றுகிறேன். 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். 1, தேவனுக்காக தீர்மானம் உள்ள வாழ்க்கை வாழுங்கள். விட்டு கொடுக்காதீங்க. இடத்துக்கு தகுந்தாற் போல வேஷம் மாறக்கூடாது. இடத்துக்கு தகுந்தாற் போல நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்ல கூட ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியில அந்த தரம் உள்ளவர்களா இருக்கணும். இடத்துக்கு தகுந்தாற் போல மாற்றம் இருக்கக்கூடாது. ஒரே சுரேஷ் திமோத்தியா தான் இருக்கணும். வீட்டுல, வெளியில, ஊழியத்துல, பார்க்கிற இடத்துல, உறவுகள், நண்பர்கள் மத்தியில ஒரே ஆளா இருங்க. தானியேல் தான். அவன் அப்பா வீட்டுல இருந்தப்ப தானியேல் தான். கொண்டு வர போதும் தானியேல் தான். கை கால கட்டி இளங்கிடப்பட்ட பொழுதும் தானியேல் தான். அரண்மனையில உயர்த்தப்பட்ட பொழுதும் தானியேல் தான். தானியேலுடைய அந்த கலர், அந்த தரம், அந்த நிறம் மாறவே இல்லை என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் ஜெயிச்சார். 2வது, இடைவிடாத ஜெப வாழ்க்கை. ஒரு ஸ்டாண்டர்டான பிரேயர் லைஃப்க்குள்ள வாங்க. நான் மறுபடியும் வேறு தலைப்புகள்ல சொல்ற ஒரே காரியம் அதுதான். சபையே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிரேயர் லைஃப்க்குள்ள வாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிங்க, 1 மணி நேரம் ஜெபிங்க, அதை பத்தி எனக்கு இல்லை. ஆனா நிரந்தரமான ஒரு ஜெப நேரமும் ஜெப வாழ்க்கையும் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் சமாதானத்தை கெடுப்பதற்கு ஒருத்தனாலும் முடியாது. உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு ஒன்றாலும் முடியாது. பிசாசு உங்களை பார்த்தாலே நடுங்கிடுவான். 3வது, உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. இருக்கணும்னு நான் சொல்ல வரல, இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் கைட் பண்ண விரும்புகிறார், அவர் லீட் பண்ண விரும்புகிறார். நீங்க சொந்த முயற்சியில போய் விழுந்து கிடக்காதீங்க. என்ன சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஆவியானவரோட உறவாடி ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. நிறைய பேருக்கு நான் பேசுறதே எனக்கு புரியல. ஆவியானவரோட பேசுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அவர் ஞானத்தின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர், விவேகத்தின் ஆவியானவர். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. ரட்சிப்பின் ஆவியானவர், ஜெயம் தருகிற ஆவியானவர். அவ்வளவு சரக்கம் உள்ளதான் இருக்கு. ஆனா நம்ம தோத்து போய் வெறுமையா டிப்ரெஷன்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம
தானியேல் கேஷுவலா போயிட்டே இருக்கிறார். ஐ டோன்ட் கேர், டேக் இட் ஈஸின்னு போயிட்டே இருக்காரு. ஹalleluya, டேக் இட் ஈஸின்னு போயிட்டே இருக்காரு. அவர் எல்லாத்தையும் சும்மா உதறி விட்டு போறாரு, ஆண்டவர் ஒன்று தூக்கிட்டே இருக்கிறாரு அவனை. ஹalleluya. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்குள்ள வாங்க. சொல்வது எளிதுதான், பிரசங்கம் பண்ணுவதும் எளிதுதான், அது பிராக்டிஸ்ல வர்றது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் செய்து பாருங்கள், அவ்வளவுதான். அந்த உயர பறக்கிற கழுகு ரெக்கை அடிச்சு மேல போறதுக்கு மட்டும்தான் அது தன்னுடைய சொந்த எனர்ஜியை யூஸ் பண்ணும். ப்ளீஸ் முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. அப்படி அடிச்சு மேல போறது வரைக்கும் தான் அது சொந்த செல்ஃப் அந்த பலனை யூஸ் பண்ணும். அங்க போயிட்டோம் வச்சுக்கலாம், அது யோசிக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கு 0% எனர்ஜி தான் செலவு பண்ணும். ஏன்? அதுக்கப்புறம் அந்த காற்றோட திசைக்கு ஏற்றாறு போல நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அழியா அப்படி மிதந்துட்டே இருப்பார் மேல. அவர் எப்போ பிளான் பண்றாரோ அப்பதான் இறங்கி வருவார். அவ்வளவு எனர்ஜி எங்க கிடைக்குது? பெட்ரோல் தீராதா? நோ, அதுக்கு பெட்ரோல் எனர்ஜி எதுவும் தேவையில்லை. ஏன்னா அது காற்றை தன் பலனாய், காற்றின் திசையை தன் பலனாய் சார்ந்து போறதுனால திசைகளை தீர்மானிப்பது மட்டும்தான் கழுகுடைய வேலை. பலனெல்லாம் காற்றோட வேலை. உங்களை பார்த்து சொல்றேன், காற்றாகிய பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் நிறைந்திருக்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாது. நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. நோ டென்ஷன், நோ பிரஷர், நோ ப்ராப்ளம். ஹalleluya. தேவன் உங்களை உயர்த்தி. நாலாவது கடைசியா சொன்னது என்னன்னா, விசுவாசத்தில் நிறைந்திருங்கள். செக்க முடியாத விசுவாசம், விசுவாசம் செக்க முடியாத விசுவாசம். கடைசி நிமிஷம் வரைக்கும் விசுவாசமா இருக்கணும். தானியேலை கேபியில தூக்கி போடுற வரைக்கும் விசுவாசமா இருந்தார். போராட்டங்கள், சூழ்நிலைகள் தலைகளாக நடந்து கொண்டே இருக்கும். நடப்பது எதுவுமே நமக்கானது போல இல்லாததை போல இருக்கும். கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் 90%. 91லயும் அப்படிதான் இருக்கும், 92லயும் அப்படிதான் இருக்கும். சில நேரத்துல படபடப்பு வரும், பதற்றம் வரும். ஐயோ, இந்த ஆண்டவர் சிங்கக்கேபில தூக்கி போட போறானுங்களே, இப்பயாவது ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? கொண்டு கிட்ட வந்துட்டானுங்களே, இன்னும் 1 நிமிடம் நூல் தான் இருக்குது, உள்ள போட்டா முடிஞ்சிட்டே. அந்த 98% பயம் உங்களை பற்றி கொள்ளும் தான். ஆனால் ஒரு ஆள் மனசுல இருந்து ஒரு விசுவாசம் அப்படி எழுப்பி வரணும். தேவன் 99லயே என்னை காப்பாற்ற மாட்டார். ஹalleluya.